ராஷ்ட்ராய ஸ்வாஹா ராஷ்ட்ராய இதம் நமம். எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம். என்னுடையது எதுவும் இல்லை. எத்தனை காலம், இன்னும் எவ்வளவு நேர காலம் இது நடக்கும்? அன்னைக்கு குரு தேக் பகதூருக்கு முன்னால இந்து தலைவர்கள் வந்து இந்த கொடூரங்களிலிருந்து, இஸ்லாமிய பயங்கரவாதம், இந்த கொடூரத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க, அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்ட கொடூரம், ஏன்னா முகல் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு வேண்டுகோள் விடுத்த போது தேக் பகதூர் சொன்னார், நான் இந்த ஒரு சின்ன பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய 13 வயசு சிறுவன் மகன் கோவிந்த சிம்மன், ஏன்பா குரு தேக் பகதூர் சொன்னார், இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு உயிர் பலியாகணும், பெரிய சிறந்த மகான் சிறந்த ஆத்மா ஒன்று பலியாகணும்னு சொன்னார். மற்றபடி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கையை விரிச்சார். அப்போ அங்கே விளையாடிட்டு இருந்த அவருடைய ஒரு 14 வயசு மகன் அவன் சொன்னான், உங்களை விட பெரிய மகான் யார் இருக்கிறார் அப்படின்னு தந்தைக்கு வழிகாட்டுறான். பலியாகணும்னு சொன்னான். உயிரை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. உயிரை எடுக்கணும், போராடணும், பலியாகணும், தியாகத்து மூலமா இந்த ஒரு கஷ்டத்திலேருந்து நிவாரணம் அடையணும் அப்படின்னு சொன்னார். அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு பிறகு பார்ட்டிஷன் நடந்தது, பாகிஸ்தான் உருவானது. 60 வருஷத்துல 1905லேருந்து 47 வரைக்கும் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தலைவர்கள் சொல்ல இந்து சமுதாயத்தில் சிலர் வந்து இது பயந்தபடி, மற்ற பெரும்பான்மை சமுதாயம் கண்ண மூடின்னு இருந்தபோது நடந்து விட்டது பயங்கரமான அந்த தேச பிரிவினை. லட்சக்கணக்கில் இந்துக்கள் கொல்லப்பட்டு தன்னுடைய வீடு பூர்வீக இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து அகதிகளா, எல்லாத்தையும் இழந்து அகதிகளா ஓடி வந்து, சரி இவ்வளவு பெரிய பலி கொடுத்துமே, இது நடக்கும், இதுக்கு பிறகு எப்படி அப்படின்னு பார்த்தா இன்னும் தொடருது. சமீபத்தில் இன்னைக்கு ஹரியானாவுடைய சீஃப் மினிஸ்டர் மேவாட் அப்படின்னு ஹரியானாவுடைய ஒரு மாவட்ட ஒரு பிரதேசம், அதில் நூஹிங்கிற ஜில்லா வடமேற்கில் ராஜஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கு. அங்கே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு மக்களை சந்திக்க. என்ன நிலை, ஏன் வந்திருக்காரு? 1947-48 51 ஜனத்தொகையில் அந்த மேவாட்டில் 50% இந்துக்கள், 50% துலுக்கர்கள் இருந்த அந்த நிலை இன்றைக்கு அங்கே 80% துலுக்கர்கள், 20% இந்துக்கள் இருக்காங்க. அந்த 20%ஐயும் அடிச்சு விரட்டணும் அல்லது இஸ்லாமியராக மாற்றணும் அப்படின்னு முயற்சி நடக்கிறது. சமீப காலத்தில் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. வியாபாரத்திலேருந்து அடிச்சு விரட்டணும், அதுக்கான மிரட்டல் நடக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களை எடுத்துன்னு போவது, இதெல்லாம் செய்யறது தான் மதம் ஆரம்பித்த நாள்லேருந்து இதை செய்து வந்திருக்காங்க. பெண்களை தூக்கின்னு போவது, கொல்லுவது, இந்துக்கள் திருமணங்கள், பண்டிகைகள் போன்ற இதில் கொண்டாடாமல் இருக்க அதில் தடங்கள் விதிப்பது, பயமுறுத்துவது, வந்து மிரட்டுவது, அடிப்பது, தாக்குவது,
சொத்தை விட்டுட்டு ஓடி போயிடணும், அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவது. கடைசியில் அங்கே சுடுகாட்டில் அங்கே ஆக்கிரமித்து பணத்தை எரிப்பதில் தடைகள் விதித்து மேவாட். இதுக்கு முன்னால் நான் 89 அந்த 84 அப்போது கலவரம் நடந்தபோது அந்த மயிறு தொலைஞ்சு போச்சு, முகமது நபியோட மயிறு தொலைஞ்சு போச்சு மசூதியிலேருந்து அப்படின்னு ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அப்போவும் இந்த ஊருடைய செய்திகளை நான் கேட்டேன். அங்கே இந்த மாதிரி சூழ்நிலை, இந்து அமைப்புகள் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் நம்மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் ஆட்சி முடிந்தது, இது 6வது வருஷம் நடந்தது. அவருக்கு செய்தி சொல்லி அவரை வரவழைத்து நேரடியாக இன்னைக்கு நாள் முழுக்க இங்கே இருக்க போறாரு. என்ன செய்ய போறாரு தெரியாது. இது வெறும் அரசாங்கத்தால் செய்ய முடியுமா தெரியல. ஆனால் இன்றைக்கு மீண்டும் செய்தியில் வந்திருக்கு மேவாட். இன்னும் நிறைய பகுதி இருக்கு நம்ம ஊர்ல, அந்த முத்துப்பேட்டை அது பக்கத்துல எல்லாம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. வேலூர் அங்கெல்லாம் இதே போல ஒரு சூழ்நிலை இருக்கு. வேலூர் பக்கத்துல. அதனால இது இப்ப இன்னும் எத்தனை காலம் தொடரும் தெரியல. ஆனா நம்முடைய பார்வை, நம்ம கண்ணோட்டத்திலேயே பிரச்சனை இருக்கு. தில்லியுடைய மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவன் ஜஃபருல் இஸ்லாம் கான், அவன் டாக்டரேட் வாங்கியிருக்கிறான் இங்கே ஹாஸ்பிட்டலில், ஆஸ்திரேலியாவில் போய் மான்செஸ்டர் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில், மான்ட்ரியல் யூனிவர்சிட்டியில். 18 வயசுல நம்ம தேசத்திலேருந்து எகிப்தில் போய் இஸ்லாமை படிச்சுட்டு வந்திருக்கான். இவங்களெல்லாம் அரசாங்கம், நம்முடைய இன்டெலிஜென்ஸு இவங்க மேலே குறிவைத்து இந்த மாதிரி இஸ்லாமை படிச்சுட்டு அரபு நாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவங்க மேலே குறிவைத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணித்து. ஏன்னா அங்கே இஸ்லாம்ங்கிற பேரில் பயங்கரவாதம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுறது. அதுக்கு பிறகு லக்னோலையும் இந்த அங்கே தில்லியில் ஆசம்கட்டில், அதுதான் இவனுடைய சொந்த ஊர், அங்கே மதர்சா நடத்தியிருக்கான். அதுக்கு தலைவனாக இருந்திருக்கான். லிபியாவுடைய மொழி பெயர்ப்பாளராக வேலை செஞ்சிருக்கார். எல்லாமே சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள். அவரை மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவனாக தில்லி அரசாங்கம் போட்டிருக்கு. அங்கே ட்வீட்டில் குவைத்துக்கு தேங்க்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஏதோ செய்தான் அப்படின்னு குவைத் அரசாங்கத்துக்கு. அதே போல் இன்னொரு ட்வீட்டில் முஸ்லிம்களை நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீங்க, அரபு தலைவர்கள்ட்ட போய், அரபு தேசங்களில் போய் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு மன்றாடுற அளவுக்கு அவங்க தஞ்சத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் இப்படி இங்கே செய்யாதீங்க அப்படின்னு நம்ம தேசத்துக்கு அரசாங்கத்துக்கு மிரட்டல். மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவனாக இருந்தபடி தன்னுடைய அந்த பதவியை சரியாக தவறாக பயன்படுத்தினான்னு சொல்லி ஒருத்தர் கேஸை போட்டு கோர்ட்டு சொல்லி, அரசாங்கம் முடிவெடுக்கலை, கோர்ட்டு சொல்லி அது இழுத்து இப்போ ஜூலை 14 அவனுடைய அந்த பதவி முடிகிறது. இவனை பதவியை விட்டு இறக்கணுங்கிற பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் உயிரோடு இருக்கணும்னா ஒரு நாள் முன்னாலாவது அவன் பதவியை விட்டு இறக்கணும், ஜூலை 13. அதனால் தில்லி அரசாங்கத்துக்கு சீக்கிரமான முடி அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டு சொல்லி, கோர்ட்டு போலீஸ் அவனுடைய வீட்டுக்கு போய் இன்னைக்கு விசாரணை நடக்குது. தன்னுடைய லேப்டாப் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா போலீஸ்கிட்ட. தெரியாது, ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. நேரடியாக வீட்டுக்கு போன்னு சொல்லணும், கேஸ் போடணும், தேச விரோத கேஸ் போட்டிருக்கு, தேச துரோக கேஸ் அவன் மேல். ஆனால் ஜூலை 14 முடிஞ்சிடும், ரிட்டையர் ஆயிடுவான், தண்டனை கிடைக்காமலே தப்பி எதிர்காலத்துக்கு ஒரு உதாரணம் ஆயிடும். மற்றொரு விளம்பரத்தை பார்த்தேன், பிஜேபியுடைய கட்சி விளம்பரம். மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு. அதில் 80 லட்சம் குழந்தைகள், மாணவர்களுக்கு பயனாயிருக்கு அப்படின்னு. பக்கத்தில் ஒரு பர்தா அணிந்த துலுக்க பெண்,
ஏன்பா நம்ம தேசத்துல மைனாரிட்டி கமிஷன் தலைவனா வெறும் துலுக்கந்தான் இருக்கணுமா? ஜெயினர்கள் மைனாரிட்டி, சீக்கியர்கள் மைனாரிட்டி, பார்சிகள் மைனாரிட்டி, இத்தனை மைனாரிட்டிகள் இருக்கும்போது எப்பவும் துலுக்கன் மட்டுமே மைனாரிட்டி கமிஷனுக்கு தலைவனா இருக்கணுமா? அதே போல இந்த விளம்பரத்துல, கட்சி விளம்பரத்துல இவங்க எல்லாருடைய படமும் போட வேண்டாமா? அது என்ன மைனாரிட்டின்னு சொன்னாலே துலுக்கந்தான் அப்படின்னு ஒரு தலைமையில வைத்து கூத்தாடி இது இத்தனை வருஷம்தான் செய்தோம், இன்னும் இதுவே தொடரணுமா? இப்படி செய்யறதுனால இவங்கெல்லாம் தேசபக்தர்களா மாறிடுவார்களா? அரபு மேல இருக்கிற அவங்களுடைய நம்பிக்கை, ஈடுபாடு அதெல்லாம் குறைஞ்சிடுமா? விசுவாசம் குறையுமா? பாகிஸ்தான் துணை போகிற மனப்பான்மை குறையுமா? பிஜேபி இது மனசு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். பிஜேபியில இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களும் பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. அரசாங்கமும் இதுக்கு மறைமுகமா இதை கண்டிக்காமல், அரசாங்கம் தலைமை இதை கண்டிக்காம இது சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. உண்மையிலேயே நிறைய இந்துக்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு. அயோத்தியா ராமர் கோயில், காஷ்மீர், முத்தலாக்கு உண்மையில பாராட்டுற விஷயம் இருந்தா கூட இது ஒரு முள்ளு மாதிரி நமக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த பார்வை மாற மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஒரே ஒரு முள்ளு தன் காலை குத்தியது அப்படின்னு சொல்லி அந்த சாணக்கியன் வேரோட அந்த மரத்தை பிடுங்கி இருந்தான். குத்தி நாள் முழுவதும் வெயில்ல வேலை செய்து அந்த வேரோட மரத்தை பிடுங்கி இருந்தான். இந்த முள் நெருங்கிட்டே இருக்கு. இது சீக்கிரமா களையப்படணும், பார்வை மாறணும். பார்ப்போம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய நமः. எல்லோருக்கும் நமஸ்காரம்.